சீம் ரிப்பர் தையல் பிரிக்கிற ஊசி நிறைய பேர் வச்சிருப்பீங்க. பட் இதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? இந்த வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் டே 4 ஆஃப் டெய்லரிங் பேசிக்ஸ். இந்த தையல் பிரிக்கிற ஊசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெய்லரிங் டூல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, தப்பா ஏதாவது ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சை பிரிச்சு விடுறதுக்கு. பட் அந்த ஸ்டிச்சை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, நம்ம பிரிக்கிற ஒர்க்கையும் நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம், 2 கிளாத்தையும் சேர்த்து போட்டிருக்க இந்த ஒரு ஸ்டிச்சை வந்து பிரிக்கணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இப்படி விட்டு ஒவ்வொரு தையலா இப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டே இருப்போம். ஆல்ரெடி வந்து தப்பா இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிதான் பிரிக்கவே ஆரம்பிப்போம். பட் இந்த பிரிக்கிற வேலையே நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாயிரும். இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த டூல் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்படி ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல கீழே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஒரு த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு பால் மாதிரி இருக்கும். சில சீம் ரிப்பர்ஸ்ல இருக்கும், சில இதுல இருக்காது. இந்த டிப் தான் நம்ம வந்து உள்ள விடணும். இந்த லாங் டிப் வந்து வெளியில வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு 2-3 தையல் வந்து பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இப்படி கையில வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கிளாத்துக்கும் நடுவுல இப்படி ஊசியை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து சேர்த்து பிடிச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிளாத்தும் டேமேஜ் ஆகாம அழகா இந்த த்ரெட் வந்து ஃபுல்லா கட் ஆகிக்கிட்டே வரும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரெண்டு கிளாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. த்ரெட் ஃபுல்லாமே கட் ஆகி நமக்கு ஸ்டிச் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிருச்சு. இந்த கிளாத்தும் நமக்கு டேமேஜ் ஆகாம நீட்டா வந்துருச்சு. இந்த சீம் ரிப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டா வந்து தையல் வந்து நம்ம பிரிச்சிட முடியும். இதை நீங்க வந்து பிளவுஸ்ல, சுடிதார்ல எந்த இடத்துல நீங்க சைட்ல தையல் பிரிச்சு விடுறதுக்குனாலும் சேம் இதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.